ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டிங்கன்னா, நம்ம தானஸை இது வரைக்கும் நம்ம ஆஃப் ரோடில் பெருசாக ட்ரைவ் பண்ணி கம்ஃபர்டபுள் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணதில்லை. இந்த வீடியோவில் நம்ம ஆஃப் ரோடில் ட்ரைவ் பண்ணி நமக்கு கம்ஃபர்டபுள் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்றத தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இன்னும் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே 2 பேர் இருக்காங்க. 2 கப்புள்ஸ் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணி பார்க்க வந்திருப்பாங்க போல். நீங்கள் எந்த ஒரு விஷயம் புதுசாக ட்ரை பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு சேஃப்டி ரொம்பவே முக்கியம். தட் மீன்ஸ் நான் தலைக்கு ஹெல்மெட்டை தான் சொன்னேன். நீங்கள் வேறு எதனா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எதனா சொல்லிவிட போகிறீங்க, சரிங்களா? ஜஸ்ட் அவங்க எதனா ஒரு லவர்ஸ் வீட்டில் எதனா ப்ராப்ளமாக இருக்கும், பேசுறது கூட வந்துருக்கலாம்ல. நமக்கு அவங்க பர்சனல் லைஃப் எதுக்கு? நம்ம ஜஸ்ட் நம்மளுடைய லைஃப்பை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? வாங்க. தென் நான் ஆஃப் ரோடை செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். பட் ஆனால் இந்த இடத்தோடைய அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஏன்னா அது லவர்ஸை வச்சுலான்னு சொல்லலை. ஜஸ்ட் நீங்களே பாருங்கள், ரொம்ப ப்ளைனாக இருக்குது. ரோடும் அந்த லெவலுக்கு டேமேஜாக இல்லை. ஒரு ஆவரேஜாக இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்கிற தார் ரோடே இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ரோடு இந்த லெவலுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதே ரொம்பவே நல்ல விஷயந்தான். தென் அதில் நம்ம தானஸோடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. ஜஸ்ட் என்னுடைய பைக்குன்றதுனால மட்டும் சொல்லலை, உண்மையிலே கம்ஃபர்டபுளில் எந்த ஒரு குறையுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இப்போ ரொம்ப குழியாக இருக்கா, ஜஸ்ட் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணி கூட ஓட்டலாம். என்ன ஒன்று, நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கிற பர்சனாக இருந்தால் ஸ்டாண்ட் பண்ணி ஓட்டும் போது உங்களுக்கு ஹேண்டில் ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கம்ஃபர்டபுள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் அவ்வளோ ஹைட்லாம் இல்லைங்க, நான் ஜஸ்ட் 5.5 தான். ஸோ எனக்கு கம்ஃபர்டபுள் அவ்வளோ அருமையாக இருக்குது. தென் இந்த வியூவை பாருங்களேன். அப்பா, எனக்கு என்னோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு டெசர்ட்டில் அது பைக் ஓட்டுற ஃபீல் தாங்க வருது. அந்த லெவலுக்கு மாஸாக இருக்குது அந்த அட்மாஸ்பியர். தென் நம்ம பைக்கோடைய பர்ஃபார்மன்ஸ். தென் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த பைக் எடுத்தது ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் தான். ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய பைக் இருக்குது, எதுக்கடா இந்த பைக் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், நிறைய பைக் இருக்குது. பட் ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும், தென் 160cc இருக்குது. அப்புறமா மைலேஜ் இந்த 160cc செக்மெண்ட்டில் இது தான் அதிகமாக கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த பைக்கை ஃபஸ்ட் ப்ரிஃபர் பண்ணேன். பட் ஆனால் இந்த சில பேருக்கு சஜஷன் என்ன சொன்னாங்க, இந்த பைக் ஆன் ரோடு நல்லாயிருக்கும், பட் ஆஃப் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் ட்ராவல் பண்ணுறதுல நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி ரோடை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரோட்லேயே இவ்வளோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற பைக் வேறு எந்த மாதிரி ரோட்டில் இருந்தாலும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு காம்ப்ரமைஸ் தான். ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. உங்களுக்கு